9 வருஷமா எப்ப வரும்னு காத்துட்டு இருந்த துருவ நட்சத்திரம் படத்துடைய அப்டேட் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட்ங்கிறத வாங்க பார்க்கலாம். திரையரங்கள்ல பல திரைப்படங்கள் வெளியானாலும் ஒரு சில படங்கள் மீது தான் ரசிகர்களுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கும். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். மின்னலை திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமான கௌதம் வாசுதேவ் மேனன் தன்னுடைய தனித்துவமான மேக்கிங் மூலமா ரசிகர்கள் மத்தியில சிறந்து விளங்கினார்னே சொல்லலாம். அப்படி கௌதம் வாசுதேவ் மேனனுடைய அடுத்தடுத்த படைப்புகள் மீது அதீத எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளா ஏமாற்றம் அளிக்கும் திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம். கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்துல விக்ரம் கதாநாயகனா நடிச்சிருக்க இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் பல முறை அறிவிக்கப்பட்டு நிதி சிக்கலால தள்ளி போய் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாமலே முடங்கி போயிருக்கு. இந்த நிலையில தான் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரம் திரைப்படம் வருகின்ற ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்துல வெளியாகும் அப்படின்னு கௌதம் வாசுதேவ் மேனனே உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா பேசின அவரு துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிட்ட பிறகுதான் அடுத்த படம் என்ன அப்படிங்கறதே முடிவு செய்ய போவதாகவும், இதற்காக இயக்கம் நடிப்புன்னு எல்லா பணிகளையுமே நிறுத்திவிட்டதாகவும், இந்த படத்தை நிறைய முதலீட்டாளர்களிடம் திரையிட்டு காட்டியதுல பல பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும், அதனால படத்தின் மீது இருக்கும் சட்ட சிக்கலை எப்படி சரி செய்யலாம்னு பேசி வருவதாகவும் கௌதம் வாசுதேவ் மேனன் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் வெளியானதுல இருந்து விரைவிலேயே கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் விக்ரம் ஆகியோருடைய ரசிகர்களுக்கு திரை விருந்து காத்து கொண்டிருப்பதாக எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் என்னதான் துருவ நட்சத்திரம் படத்தினுடைய அப்டேட் கிடைச்சிருந்தாலும் இந்த முறையாவது உண்மையா நடக்கணும்னு ரசிகர்கள் கேட்டு வராங்க.